பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுத்த முப்படையினரை கௌரவிக்கும் வகையில் திரிபுரா மாநிலத்தில் பாஜக சார்பில் மூவர்ண கொடி யாத்திரை நடைபெற்றது. இந்த யாத்திரைக்கு மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தலைமை வகித்தார். இதில் பங்கேற்றவர்கள் தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். இந்த யாத்திரை குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள இணையமைச்சர் எல் முருகன், பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் தீவிரவாதத்திற்கு ஒருபோதும் இந்தியா அடிபணியாது என்ற தீர்க்கமான நிலைப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை வெளிப்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார். திரிபுரா மாநிலத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் இரண்டாம் கட்டமாக 31,000 பேருக்கு வீடுகள் வழங்கப்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். பெலோனியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்மாநிலத்தில் 97,000 பேருக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். PM கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் 21 லட்சம் பயனாளிகளுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் 600 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார்.